இந்த கண்டக சனியை பொறுத்த வரைக்கும் அதுவும் உட்கார்ந்துருக்கிறது 7ஆம் இடத்துல குடும்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கேங்க, என்னால் ஒரு ரிலீஃபாக தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க 12 ராசியில் கன்னிராசி. அப்போ இந்த கன்னிராசி ஜாதகர் அப்படின்னு எடுக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கனாலே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12 சூரியன் கேது இருக்கிறனால இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரணும், இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரணும், இன்னும் குழந்தை பிறக்கலை, இன்னும் கல்யாணம் ஆகலை, எது இல்லையோ அதையே பெரிய பூதமாக வச்சு காட்டும். ஆனால் கன்னிராசிக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நன்மைகள் நல்ல வெற்றிகள் இருக்குது. இந்த மைனஸையே யோசித்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் உள்ளுக்குள்ளே பரப்பிக்கிறாங்களே தவிர பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டுன்ற ஒரு பாசிட்டிவ் எடுங்க. பொருளாதாரம் 2ஆம் அதிபதி 10ல் வர வருமானங்கள் குறைவு இருக்காது. இந்த மாதம் என்ன வருமானம், இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வர வேண்டியது இருக்குது, இந்த மாதம் எத்தனை வீட்டு வாடகை வர வேண்டியது இருக்குது, இந்த மாதம் வேலையில் எவ்வளோ பணம், அந்த பணம் எப்போதுமே குறையாது. வருமானங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் வேறு ஒருத்த பசங்க வாங்கிட்டாங்க கடன் வாங்கிட்டாங்க, மனைவி வாங்கிட்டாங்க, அந்த கடனை அடைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் பணம் வெளியே போகுமே தவிர உங்களுக்குன்னு ஒரு கடனோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரயமோ கண்டிப்பாக கிடையாது.